ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2A எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் நான் இதில் சொல்கிறேன். தெரியாத கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்டான கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஸ்டின் ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐ அப்படின்னா நுண்மை, ஓ அப்படின்னா கொன்றை, அவ் அப்படின்னா பூமி, நூ அப்படின்னா யானை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓரெழுத்து ஒரு மொழி, இதுக்கான ஆன்சர் டி. அஸ்தட்டிசியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் அழகு கலைஞர். ஆன்சர் டி. அடுத்து ஒரு மரபு சொற்களை பொறுத்துக. எலி அப்படின்னா குட்டி, எலி குட்டி, யானை கன்று, குதிரை குதிரை மரி, குதிரை மரி, நாய் குருளை. இதுக்கான ஆன்சர் சி. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார், கேளார் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேளார்னா கேட்க மாட்டார் அப்படின்னு மீனிங். இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேட்டார். ஆன்சர் சி. அகலாது, அகலாது என்பதன் எதிர்ச்சொல் டி. ஆன்சர் டி, அணுகாது. இது ஒரு நமக்கு திருக்குறளே வரும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் செய்தொழுகுவார் அப்படிங்கிறது இது ஆன்சர் நமக்கு தெரியும். பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. பிரித்தெழுதுக. பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆன்சர் டி. அடுத்து ஒரு பொறுத்துக. புலவர் சிங்கம், புலவர் சிங்கம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நக்கீரர். தற்கால அகத்தியர் கா வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். அப்போ இதுக்கான ஆன்சர் சி. ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? அப்துல் ரகுமான். ஆலாபனை அப்துல் ரகுமான். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும். ஆன்சர் பி. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்பதாம். இதுக்கு தொடர்புடைய பழமொழி என்ன அப்படின்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஆன்சர் டி. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்பதாம். தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு. அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதி. பசுமர தாணி போல அப்படின்னா ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல அப்படின்னா இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல விலகுதல். ஆன்சர் சி. களம்பாலில் துளி நஞ்சு போல என்னும் ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் என்ன அப்படின்னா தீமை. அதாவது ஒரு பாலில் ஒரு துளி நஞ்சு பட்டா என்ன ஆகும்? அப்போ அதுக்கான மீனிங் என்ன? அது தீமை. ஆன்சர் சி. ஓமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மலை முகம் காணா பயிர் போல ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். ஆன்சர் பி. மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது ஒரு செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். எதை கண்டு மயங்கிடும்? ஆன்சர் டி. அடிக்கோடிட்ட சொல்களுக்கான இலக்கண குறிப்பு. என கூறினான், என கூறினான். வினை எச்சம். என கூறினாங்கிறது வினை எச்சம். காணாது சென்றான். காணாது காணாதுங்கிறது என்ன? எதிர்மறை வினை எச்சம். இனிது பேசினாய். இனிது அப்படின்னா அது ஒரு குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறேன் அப்படின்னா நிகழ்கால வினையெச்சம். அப்போ ஆன்சர் டி.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஆன்சர் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஆன்சர் பி. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது? வென்றவன். வெல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையாளன் பேர் என்ன? வென்றவன். உரு கண் இந்த சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன? உரு. உரு கண்ணுடைய வேர்ச்சொல் என்ன? உரு. நட்டுலஸ் அப்படிங்கிற சொல்லின் தமிழ் சொல் என்ன? அது ஒரு நத்தை வகை. ஆன்சர் டி. அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் வந்து உணவு கலை. உணவு கலை. பொருந்தாத இணையினை கண்டறிக. இதில் எது பொருந்தாது அப்படின்னா ஊளை அப்படின்னா தீ நாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறு. பொருந்தாத இணை ஊளை அப்படின்னா தீ நாற்றம் அப்படிங்கிறது தான் தவறு. ஆன்சர் டி. நிலமடந்தை கெழில் ஒழுகும். இச்சொல்லை பிரித்தெழுதுக. நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகும். ஆன்சர் சி. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் யாரு? அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா சஞ்சாரம். ஆன்சர் சி. அடுத்து ஒரு பொறுத்துக. அணுக்கம். அணுக்கம் அப்படின்னா என்னென்னா பாம்பு. அணுக்கம் பாம்பு. உன்னி அப்படின்னா குதிரை. ஏனம் அப்படின்னா மான். ஏனம்னா மான். கரா. கரா அப்படின்னா ஆண் முதலை. ஆன்சர் வந்து பி. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். ஆன்சர் பி. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இந்த அடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்று மோனை. இதில் இருக்கிற முதல் எழுத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன வருது? 1 2 3 4. எது வந்து முற்று மோனை. ஆன்சர் டி. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இந்த தொடரில் இடம்பெறும் மோனை சொல்லுன ஞான சுடர் விளக்கு ஞான தமிழ். ஆன்சர் டி. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை. இந்த பாடலடியில் இடம்பெறும் இயைபு சொற்கள். இயைபுன்னு என்ன பண்ணுவோம்னா அந்த அடிகளுடைய கடைசியில் எது வந்து ஒன்றா வருதுன்னு பார்ப்போம். அப்போ மறாமை அறியாமை. ஆன்சர் வந்து டி. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? இதில் இவள் காண்பித்தாள். இவள் காண்பித்தாள். அவள் வந்து என்ன பண்ணா? பிறருக்கு காட்டுறா. அதனால் ஆன்சர் டி. இவள் காண்பித்தாள்ங்கிறது தான் பிறவினை. பொருந்தா சொல்லை கண்டறிக. சேர்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் மீனிங் பாருங்கள் மாறும். சேர்க்கிறேன் அப்படின்னா என்ன? சேர்ப்பிப்பேன் சேர்த்தேன். இதெல்லாம் வந்து நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலத்தில் 3மே வருது. இது மட்டும் மீனிங்கே மாறும். சி. சேர்கிறேன். அதனால் ஆன்சர் சி. அரண் எவகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. இதுக்கான ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம். கிளி பழத்தை கொத்தி தின்றது. அடுத்து வகுப்பு கலைந்தது. இது வந்து இடவாகு பெயர். வகுப்பு கலைந்தது. கொழுந்து நட்டனர். இது ஒரு சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். அப்போ ஆன்சர் என்ன? பி. அடுத்து வேற்றுமை உருவினை ஏற்கும் போது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. யான். யான்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா என் அப்படின்னு தெரியும். யான் என். நீர் அப்படிங்கிறது எப்படி வரும்? நீர்ங்கிறது யாம் அப்படிங்கிறது எப்படி வரும்? எம் அப்படின்னு வரும். நீ அப்படிங்கிறது எப்படி வரும்? உன்னு வரும். நீங்கிறது ஒன்றுன்னு வந்து தெரியும். அப்போ ஆன்சர் என்ன? பி. அறுகோணம் என்ன வகை பெயர்? வடிவ பண்பு பெயர். வடிவ பண்பு பெயர். அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு கா வரிசையில் பார்க்கும்போது கா கி கி குக்கு அப்படி பார்க்கும்போது காட்சி கூடம் குங்குமம் வரும். அடுத்து சா வரிசையில் பார்ப்பா செந்தமிழ். அடுத்து சொல்லேர் உழவர் வரும். அப்போ ஆன்சர் வந்து பி. அகர வரிசைப்படி சொற்கள் தா அந்த வரிசையில் வருது. அப்போ தா தீயில தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ திண்ணன் துணி தென்னை தொட்டி. ஆன்சர் வந்து சி. வீழ் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் என்ன? வீழ்ந்து வரும். வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. இதில் பார்த்தோன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா அது வியங்கோள் வினைமுற்று. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி இதுக்காக இருக்கிற ஆன்சர் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.